We're talking about seed power. விதையினுடைய வல்லமை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Look at somebody and say seed power. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க விதையின் வல்லமை. Touch 5 people and say seed power. 5 பேரை தொட்டு சொல்லுங்க விதையின் வல்லமை. What is the first message that I gave on this series, Jessica? அண்ணே சூப்பராக இருந்ததுண்ணே இந்த சீரீஸ். அப்படியே வேற ஃபீல்டே அப்படி இப்படி சொன்னேன். இல்லை முதல் மெசேஜ் என்ன? விதைக்கும் ஆசீர்வாதத்துக்குமான கனெக்ஷன். The blessing seed connection. Look at some, say the blessing seed connection. The blessing seed connection. There is always a connection between the blessing and the seed. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் விதைக்கும் ஒரு தொடர்பு எப்பவுமே உண்டு. God gave the blessing to Adam and Eve and then he gave seed. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொன்ன பின்பு அவர்களுக்கு விதையை கொடுத்தார். So God never does anything without the seed. Whatever he does, he operates with the seed. ஆண்டவர் விதை இல்லாம எதுவுமே செய்யறது கிடையாது. விதையை வச்சு தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. What is the second message we saw? இரண்டாவது செய்தி என்ன? The seed economy. YouTubeல பார்த்து சொல்லி நிக்கிறியா? சரி. The seed economy. விதை என்னும் பொருளாதாரம். That's the economy of God. அது தேவனுடைய பொருளாதாரம். Because there is a principle of life within the seed. அந்த விதைக்குள்ளாக ஒரு ஜீவனின் வலிமை உண்டு. Right? There is a principle of life within the seed. அதற்குள்ள ஜீவனின் வல்லமை உண்டு. Amazing. Just think about seed as a technology. It is just marvelous. விதை அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமா இருக்குது. It's very mind-boggling to think that such a big tree can be inside that seed. அவ்வளோ பெரிய மரம் இந்த கண்ணுக்கே தெரியாத அந்த சின்ன விதைக்குள்ள இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. Went to Munnar. மூணாருக்கு போயிருந்தோம். Saw these huge trees. பெரிய மரங்களை பார்த்தோம். For those tall trees to stand like that, how much the root should have been, right? அவ்வளோ பெரிய மரங்கள் அது நிற்பதற்கு எவ்வளவு ஆழமாக வேரூடி இருக்க வேண்டும். But those huge trees were one day a seed. ஆனால் அந்த பெரிய மரங்கள் கூட ஒரு நாளிலே சின்ன விதையா தான் இருந்துச்சு. You need a huge thing to bring that tree down, but one day you could just carry that seed and you won't even see it. இப்போ அந்த மரத்தை கீழே கொண்டு வரதுக்கு அது பெரிய கருவி இப்போ தேவைப்படுமா இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தில் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் அந்த விதை இருந்துச்சு. That's the power of the seed. அதுதான் விதையினுடைய வல்லமை. That's the economy of God. He does everything through the seed. He puts things in seed form and we despise the seed, not understanding the power of the blessing that is upon the seed. அதுதான் தேவனுடைய பொருளாதாரம். ஸோ நமக்கு விதையை பற்றி பெருசாக வெளிப்பாடு இல்லாதனால விதையை அற்பமா என்றோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த விதையின் மேல் இருக்கிறது. Then we spoke about the grace to give is the grace to prosper. செழிப்பதற்கான கிருபை கொடுப்பதில் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். கொடுக்க வைக்கும் கிருபையே செழிக்க வைக்கும் கிருபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுக்க வைக்கும் கிருபையே செழிக்க வைக்கும் கிருபை. செழிக்க வைக்கும் கிருபை. For you know the grace of the Lord Jesus Christ. Though he was rich, he was made poor, so that through his poverty that we might be made rich. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நம் நிமித்தமாக தரித்திரரானார். அவருடைய தரித்திர நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் என்ன செஞ்சாரு? நம் நிமித்தம் தரித்திரரானார். So there is a grace to give, that is the grace that makes us prosper. Yeah. So then what was the message? The seed of the righteous. Slap somebody and say, the seed of the righteous shall be mighty upon the earth. நீதிமானுடைய வித்து பூமியிலே பலத்திருக்கும். How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? That the seed of the righteous will be mighty upon the earth. நீதிமானுடைய வித்து பூமியிலே பலத்திருக்கும். Mighty not mean like, this mighty. It is powerful, influential, where their word matters. பலத்திருக்கும் சொல்லும்போது இந்த பாடி பில்டிங்ல உள்ளது மாதிரி நான் சொல்லல. அவருடைய வார்த்தையிலே ஒரு தாக்கம் உண்டாயிருக்கும். Right? Your words will matter. உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டு.
That's the seed of the righteous. அது நீதிமானுடைய வித்து. Then we spoke about the abundant rain that causes your seed to grow. விதையை வளரச் செய்யும் பெருமழை. Look at somebody and say, there is an abundant rain that comes for your seed. உங்கள் விதைக்காக பெய்யும் ஒரு பெருமழை உண்டு. There is an abundant rain that causes your seed to grow. உங்கள் விதையை விளையச் செய்யும் ஒரு பெருமழை உண்டு. If you remove seed, rain is a waste of water. இப்ப விதையை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. Rain comes, soaks the ground, nothing happens. But if there is a seed in the ground and then the rain falls, then the harvest happens. விதை இல்லைன்னா வெறும் மழை பெஞ்சு பூமியை நினைக்கும். ஆனா ஒரு விதை இருந்துச்சுன்னா மழை பெய்து பூமியை நினைத்து அது வளர செய்து கனி கொடுக்க வைக்கும். So you guys have sown in this season. இந்த காலகட்டத்தில் நிறைய விதைச்சிருக்கீங்க நீங்களாம். And the rain has started. அந்த பெருமழை ஆரம்பித்து விட்டது. The rain has started. பெருமழை ஆரம்பித்து விட்டது. The rain has started. பெருமழை ஆரம்பித்து விட்டது. The good thing about my teaching is இந்த என்னுடைய போதனை குறித்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, it works for me. அது எனக்கு கிரியை செய்யும். Yeah, so that's why I like my preaching. அதனால தான் நான் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Man, it works. அது கிரியை செய்கிறது. I don't know about you. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. I preach to myself. ஆனா எனக்கு நானே போதித்துக் கொள்கிறேன். And I believe every word that I speak. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்புறேன். And I do what I say. நான் என்ன சொல்றேனோ அதை நானே செய்கிறேன். And I see what I say you will see, because I believe what I say I'll see. Therefore I see it. நான் சொல்றதை நானே நம்புறதுனால நான் அதை பார்க்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். This last week my personal account breached a mark that has never breached. எவ்வளோன்னு கேட்பானா நான் சொல்ல மாட்டேன். It crossed a thing that it has never crossed all these years. இதுவரைக்கும் என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்ல வராத அளவுக்கான ஒரு எல்லையை தாண்டி அது கடந்து சென்று விட்டது. And guess what? I've been on a sowing spree. You might be thinking, if I'm on a sowing spree, my account should get a low breach that has never breached before, right? But when I'm on a sowing spree, I see a breach on the top end. ஆனா பாருங்களேன், நான் விதைக்கிற காலகட்டத்தில் இருக்கிறேன், விதைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். விதைக்கும் போது காலியாகணும்ல, ஒரு எல்லையை தாண்டி கம்மியா தானே போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பாருங்க, நிரம்பிட்டு மேல போய்கிட்டே இருக்கு. So if you're asking me, are you in the sowing season or are you in the harvest season? I'm like, both. விதைக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா அல்லது அறுக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டா ரெண்டுமே அப்படின்னு சொல்றேன். And may it be your testimony too. அது உங்களுடைய சாட்சியாகவும் மாறுவதாக. No, for me it is always like this. If it works for one, that is an invitation. I don't see it as an exception. I always see it as an invitation. Enoch did not see death. By faith he was translated. Oh, it's an exception. No, it's an invitation. இதை ஒருத்தருக்கு நடந்துருச்சுன்னா அது அவருக்கு மாத்திரம் தான் நடக்குது தனிப்பட்ட விதத்தில் அப்படின்னு பார்க்க மாட்டேன். அவருக்கு நடந்துருச்சுன்னா எனக்கும் நடக்கணுமே அப்படின்ற ஒரு அழைப்பாக தான் நான் பார்ப்பேன். ஏனோக்குக்கு நடந்தது வெறும் ஏனோக்குக்கு மாத்திரம் நடந்தது நான் எடுத்துக்க மாட்டேன். நமக்கும் ஒரு அழைப்பு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். If it is an exception, there is no point God putting it in the Bible. அது ஒரு தனிநபருக்குள்ளது அப்படின்னா தேவன் அதை வேதாகமத்தில் போட்டிருக்கவே மாட்டார். Peter walked on water. Out of the 12, only one walked. 12 பேர்ல பேதுரு மாத்திரம் தான் தண்ணீர் மேல நடந்தான். But the invitation was for every other 11 fellow. மீதம் இருந்த 11 பேருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டதுதான். டேய் மச்சான், தேவையில்லாத வேலைடா. பாரு உளுந்த உடனே கத்திட்டு இருப்பானுங்க 11 பேர். இதான் சொன்னோம், இதுனா நாங்க லூஸா உள்ள உட்காந்துருக்கவெல்லாம் காத்து அப்படி அடிக்குது, பெரிய பருப்பு மாதிரி காலை கிளி வச்சுட்டு போற. The 11 folks would have been mocking Peter, saying, we told you, right, that the storm is it's unusual storm, and when you are putting your legs inside of it, you will fall down. Do you think we are fools? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் சேஃப்டின்ற டெஃபினிஷன் மாறணும். The definition of safety should shift. கொடூரமான புயல் காத்து நடக்குது, ஒரு போட்ல இருக்க, ஜீசஸ் தண்ணியில நிக்கிறாருன்னா நீ ஜீசஸோட தண்ணியில நிக்கிறது தான் சேஃபே ஒழிய தனியா போட்ல இருக்கிறது சேஃப் இல்ல. That's a huge storm and Jesus is standing in the storm. That means you staying in the boat is not safe for you. You standing with Jesus is a safety net for you.
சவுல் டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கான், தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறான். இவன் சேஃபா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா தெரியாது அங்க சேஃபா இருந்தது வெறும் தாவீது மாத்திரம் தான். Saul is afraid and is inside the tent, and David is in the forefront fighting Goliath. He is thinking, being inside the tent is safe, but where David is, where the safety is. பக்கத்துல சொல்லுவோம், சேஃப்டி டெஃபினிஷன் மாத்து. Tell the person next to you, your definition of safety has to change. வேர்ல்ட் நிறைய சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கு. World has built so many systems. அது ஒரு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி கொடுக்கிற மாதிரி இருக்கும். It could give you a sense of safety. ஆனா அது சேஃப்டி கிடையாது. But it is not safe. ஆனா இது ரிஸ்கா இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி மேல நடக்கிறது. But walking on the water might look risky. திடீர்னு சொதப்பி கீழே உழுகுற மாதிரி கூட உழுவியா இருக்கும். It might look like you are slipping and falling down. ஆனா நீ விழுந்தாலும் இயேசு பக்கத்துல உழுகுறன்னா அதுதான் சேஃப். But while you are falling, if you are falling near Jesus, that's where your safety is. நாங்கெல்லாம் அப்படின்னு நீ போட்ல உட்கார்ந்தா போட்டோட உள்ள போனா ஒண்ணும் பண்ண முடியாது. But if you are sitting inside the boat, you can get drowned. பக்கத்துல பலார்னு சொல்லி சீட் எக்கானமியில் ஆப்ரேட் பண்றது ரிஸ்க் மாதிரி உனக்கு தெரியுமா இருக்கும். ஆனா அதை ரெவலேஷனோட பண்ணும்போது அதுதான் சேஃப்டி. When you are operating in the seed economy, it might look very risky, but that's where your safety is. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த எக்கானமி எப்படி போனாலும் சரி, சீட் எக்கானமி புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் எக்கானமி எப்பயுமே நல்லா தான் இருக்கும். Whatever government comes in and goes out, whatever their deciding factor of economy be, when you are in the seed economy, your economy is always high. ஆடிட்டர் கூப்பிட்டு ஏதோ அப்படின்றாரு இப்படின்றாரு, கிராஸ்ன்றாரு, நெட்டுன்றாரு. நமக்கு கிராஸ்னா கிராஸ் அப்படிதான் தெரியும். ஓ தட் வாஸ் சோ கிராஸ். ஒண்ணுமே புரிய மாட்டேது. இதுன்றானுங்க ஷார்ட் டேர்ம் கெயின்றாங்க, வேல்யூனாங்க. இதுக்காகவே அடுத்து கேரிஸ்க்கு பிசினஸ் ஸ்டடி எக்கானமிக்ஸ் எடுத்து நான் அதை படிக்கலாம்னு இருக்கேன். The auditor called me, he's talking about grass, he's talking about net. I don't understand a thing about it, so I'm planning to learn about that. ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசல. இது இன்வெஸ்ட் பண்ண, அதை இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எதுவுமே அவன் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. இது பாருன்றான், அது பாருன்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேது. Talking about investing, they're saying do this, do that. I don't understand a thing about it. எவன்டையாவது போட்டு அப்படியே இதை பார்த்து சொல்லு, பச்சை கிளீன் எழுதியிருக்கா? அப்படியே இல்லையாப்பா? அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மேட்ரு எதுவுமே என்ன செய்ய மாட்டேது, புரிய மாட்டேது. ஏன் இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக டீச் பண்ணுறோம்னா, இதில் என்ன மேட்ருன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். இது ஆப்ரேட்டில் நீ பண்ணணும்னா. Why are we teaching this subject very extensively is we want you to get the foothold of it. Deuteronomy 28 என்னடா வருது? உபாகமம் 28ல 28:1 போடுங்க. Now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God. Look at somebody and say, the voice of the Lord. The voice of the Lord. If you diligently obey the voice of the Lord. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சரியா? verse 2 in English, put it in English. And all these blessings shall come upon you and overtake you. This is the power of listening to the voice of God. When you listen to the voice of God, the blessings shall come upon you and overtake you. How many of you believe that blessings will come upon you? And you are not saying, the blessing shall come upon me and overtake me because I value the voice of God. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். The blessing shall overtake you. You cannot outrun it. It will come and catch you. ஆசீர்வாதங்கள் உங்களை முந்தி செல்லும். நீங்க அதை போய் பிடிக்கிற மாதிரி இருக்காது, அது உங்களை முந்தி செல்லும். That's the power of listening to the voice of God. அதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உண்டாகும் நன்மை. So when you listen to the voice in this voice of God in these matters and you understand how these things work. இந்த காரியங்கள்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இது எப்படி கிரியை செய்துன்னு அறியும் போது then everything changes. எல்லாம் மாறுகிறது. I'm going to talk about 5 different kind of seeds. 5 விதமான விதைகளை குறித்து நான் பேச போகிறேன்.
Okay? Not in the order of importance or what is better than the other, but it's just that 5 different kind. ஒன்றுக்கு ஒன்று மேல்பட்டது அல்லது இது வித்தியாசத்தின் அடிப்படையில் நான் பேசலை, அதாவது வரிசையின் அடிப்படையில் நான் பேசலை. Why I'm using the word seed instead of the word giving is because seed has this element of having a harvest, basically. கொடுக்கிறது அப்படின்னு சொல்லாம விதைக்கிறதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த விதைக்கு அறுவடை அப்படின்ற ஒரு காரியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. Right? We usually only understand giving out of pity. பரிதாபத்தின் நிமித்தமா கொடுக்கிறது, அதுதான் நமக்கு தெரியும். Because we go and in the signal there is this fellow begging. போவோம், நம்ம வண்டியில போய்கிட்டு இருப்போம், சிக்னல் வரும், அப்போ ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. And so you lower the window and give. விண்டோ ஜன்னல் அப்படி இறக்கிட்டு நம்ம ஒரு காசு கொடுப்போம். Right? Okay, I'm not saying don't do it, do it. அது செய்யாதீங்கன்னு சொல்ல, செய்யுங்க. But that's not even in the radar. அது நம்ம வரையறைக்குள்ளேயே கிடையாது. Just because you do that, don't think you're giving. அதை நீங்க செய்யறதுனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. Most of the people who do that, you know, when they don't have their heart in the right place, it is the pittiness of the situation that is triggering a response, not a revelation of giving. அப்படி கொடுக்கும்போது ஒரு வெளிப்பாட்டு நிமித்தமா கொடுக்கல, அந்த நபருடைய பரிதாப நிலையை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக கொடுப்பீங்க. அவனே கொஞ்சம் நல்லா இருக்கான்னு வந்து கேட்குறான்னா கொடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறது எதுலேருந்து தான் வருது? அதுலேருந்து தான் வருது. ஸோ உனக்கு இதில் ரெவலேஷனே எதுவும் கிடையாது. அவனுடைய சூழ்நிலை உனக்குள்ள எதை ஒன்று கிரியேட் பண்ணுது, ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ இதை கிவிங்லேயும் கொண்டு வர முடியாது, சீட்லேயும் கொண்டு வராது. இதை விட்டுரு இந்த கணக்கு. You know, you see the person, you measure the person by how he's looking on the outward. You know, if he's very wounded, then you know you fall pity on him and give him. If it's a normal guy who's not much wounded, if he comes and begs to you, you know, you won't even give him. So this is not out of a revelation, this is out of pity. So you have to we don't even consider this one. So one of the kind of the seed the Bible talks about is the seed of charity. வேதம் பேசுகிற ஒரு விதமான வித்து வந்து alms, ஈகை. Right? Seed of charity work. ஈகைக்கு கொடுக்கிறது. We give to the poor, we give to the needy. தேவையுள்ளவங்களுக்கு, எளிமையானவங்களுக்கு கொடுக்கிறது. May God give you a heart to give to the poor and the needy. தேவையுள்ளவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு இருதயத்தை கொடுப்பாராக. The Bible says, look at some, say, I'm going to tell you a way which would make God a debtor. நீங்க தேவனை கடனாளி ஆக்குறதுக்கு வேதம் ஒரு வழி சொல்லுது, அதை நான் சொல்லி கொடுக்க போறேன் இப்போ. And God is no debtor to any man. தேவன் எவருக்கும் கடனாளி அல்ல. But in this he says I'm a debtor. இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் தான் கடனாளின்னு சொல்றாரு. It's Proverbs, right? Yeah, Proverbs says one who gives to the poor lends to God and God will repay. Right? Yeah, put 19:17, Proverbs 19:17. நீதிமொழிகள் 19:17. Proverbs 19:17. Yeah, he who has pity on the poor lends to the Lord and he will pay back. Okay? Put it in passion. Every time you give to the poor, you make a loan to the Lord. Don't worry, you will be repaid in full for all the good you have done. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏழைக்கு கொடுக்கும்போது தேவனை கடனாளி ஆக்குறீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க கொடுத்தது எல்லாவற்றையும், அவர் கொடுத்த நன்மைக்காக கொடுத்த எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொடுப்பார். This is the seed of charity. இது ஈகைக்காக கொடுக்கிற ஒரு விதை. You don't do this thing in public. அதை வெளிப்படையா செய்ய மாட்டீங்க. இந்த மாதிரி மேட்டர்ல தான் சொல்லும் பொழுது உன் வலது கை கொடுக்கிறதுக்கு இடது கை தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கு.
Only in this context it is said, you know, what your right hand gives, let your left hand not know. நம்ம ஆட்கள் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவானுங்க. இதை வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு கொடுப்பானுங்க ஃபோட்டோ எடுத்து. Our people do that in reverse. You know, these matters they'll call to the stage and they give the money there. பக்கத்தில் சொல்லி இந்த சீடு நீ கொடுக்கும்போது யாருக்குமே தெரியக்கூடாது, உன் பக்கத்து இந்த கைக்கே தெரியக்கூடாதான். Tell the person next to you, when you are giving such a seed, not even your left hand should know. ஏன் அப்படி தெரியக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அவன் டிக்னிட்டியை காப்பாத்துன்னு சொல்றாரு. Why is he saying so? Because he wants to protect his dignity. அவன் நீ கொடுக்குறவன் காட்டுறதுனால அவன் டிக்னிட்டி என்ன பண்ணாத, ரோட்ல இழுக்காத, அதனால அவனை வந்து டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சீடை நீ யாருக்குமே தெரியாம கொடுக்கறனால அது யார் கணக்கில் வச்சுக்கிறேன்றாரு, என் கணக்கில் வச்சுக்கிறேன்டா, நான் தரேன்டா உனக்கு திருப்பி அப்படின்றாரு. So when you are giving it to a person, God doesn't want you to reduce the dignity of the person. So he says, when you are doing so, you are making a loan to the Lord. 28-27 Proverbs. நீதிமொழிகள் 28-27. Come on, read it out loud. You will never go without if you give to the poor. This word is so true, right? We have always seen this generationally. You know, you might have your tata or achi who is a very generous lady who keeps giving to the poor. They will never go without. They will never go without. உங்க பாட்டியோ உங்க தாத்தாவையோ நீங்க யாரா பார்த்துருப்பீங்க, அவங்க ரொம்ப உதாரணத்துவமா கொடுப்பாங்க இந்த ஏழைகளுக்கு. அவங்களுக்கு வந்து இல்லைன்ற நிலைமையே இல்லாம வந்திருக்கும். They will never go without. Look at somebody and say, you will never go without if you give to the poor. ஏழைக்கு கொடுக்கும்போது இல்லைன்ற நிலைமை உங்களுக்கு வராது. I don't even want to read the second half. அடுத்த பகுதியை நான் வாசிக்கணும்னே விரும்பல. உனக்கு வேணும்னா வாசித்துக்கோ. If it matches you, take it. Okay? You will never go without if you give to the poor. Psalms 112 verse 9 and 10. சங்கீதம் 112 9 10. Never stingy. Come on, out loud. Never stingy and always generous to those in need. Their lives of influence and honor will never be forgotten, for they were full of good deeds. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய நீதி என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீ வந்து யாருக்கு கொடுக்கும் பொழுது? ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது. Your righteousness will stand forever when you give to the poor. So நீ என்ன பண்ணு, நம்ம இப்ப வேலை பார்க்கறதே எதுக்காக தான் பார்க்கணும்னு பைபிள்ல போட்டிருக்குன்னு காட்டினேன். That you might be a blessing, right? So that you can give to those who are in need அப்படின்னு சொல்லி. So எதுக்கெல்லாம் நீங்க சீட் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். So one is the seed of charity, right? The next is the seed of partnership. பங்களிப்புக்கு உண்டான ஒரு விதை. Partnership. It's a huge thing which is very much abused and done without revelation. இந்த பங்களிப்பு அல்லது பங்காளர் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப ரொம்ப தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா வெளிப்பாடு இல்லாதனால அப்படி தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குது. Jesus had people who were partnering with him financially. பொருளாதார ரீதியில தேவனோடு இயேசுவோடு பங்களிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. Paul had people partnering with him in ministry. பவுலுக்கு அவருடைய ஊழியத்திலே பொருளாதார ரீதியிலே பங்களிப்பாளர்கள் இருந்தாங்க. So you partner with a vision and you partake in the grace. Touch somebody and say, you partner with a vision and therefore you partake in the grace. ஒரு தரிசனத்தோட பங்காளராகி அதனுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. When God gives a vision to someone, he gives them a grace. And when you partner in that vision, you're basically becoming partakers of grace. தேவன் ஒருத்தருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு கிருபையை வைக்கிறாரு. நீங்க அந்த தரிசனத்துல பங்காளர் ஆகும்போது அந்த கிருபைக்கும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்.
put Philippians chapter 4, right? 4:19, very famous verse. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4:19. Yeah, I'm convinced that my God will fully satisfy every need you have, for I have seen the abundant riches of glory revealed to me through the anointed one. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் இதோடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். Everybody knows this scripture, but the context of the scripture we are going to read from verse 10. On Passion Translation, I'll read, you just keep translating. Okay? My heart overflows with joy when I think of how you showed your love to me by your financial support of a ministry. Paul is in jail and he is writing to this church in Philippi. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது பிலிப்பியர் சபைக்கு அவர் எழுதுறாரு. அப்போ எழுதும்போது சொல்றாரு, நீங்க என்னுடைய ஊழியத்தை பொருளாதார ரீதியில தாங்கிறது மூலமா உங்க அன்பை வெளிப்படுத்ததை பார்க்கும்போது என்னுடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைகிறது. For even though you have so little, you still continue to help me at every opportunity. உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க. The Philippian church was constantly looking at Paul, and whenever they think there is an opportunity to help him, the Philippian church always jumped in to help Paul in the vision. பவுலை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது எப்பெல்லாம் பவுலுக்கு ஒரு தேவைன்னு ஒன்று வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த தரிசனத்தில் பங்குள்ளவர்களா இருந்தாங்க. So he says, my heart overflows with joy. பவுல் சொல்றாரு, என்னுடைய இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது. Then verse 11, 11ஆம் வசனம், I am not telling you this because I am in need, for I have learned to be satisfied in any circumstance. எனக்கு தேவை இருக்கிறதுனால நான் அதை சொல்லல, எல்லா காலகட்டத்திலும் நான் மனரம்யமுள்ளவனா இருக்க கற்றுக்கொண்டேன். Look at somebody. You know, all the pastors who are listening to me, I want you to understand what this revelation is. I want you to come to this place. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் நீங்க எல்லாம் இந்த வெளிப்பாட்டுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். You know why I speak on giving without an ounce of guilt or shame? Because I know I'm not speaking this for my need. நான் ஏன் தெரியுமா கொடுக்கறத பத்தி எந்த ஒரு வெட்கமும் இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லாம பேசுறேன்னு தெரியுமா? ஏன்னா என்னுடைய தேவைக்காக நான் பேசல. My need is met more than sufficient. தேவையை காட்டிலும் அதிகமாக என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. God has been super faithful in my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையில அதிக உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். Right? July 7th, 7/7/7, 2007, I stepped into full-time ministry. ஜூலை 7ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு நான் முழு நேர ஊழியத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். God has been super faithful. ஆண்டவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். Not a single day has gone where I was in need. ஒரு நாள் கூட எனக்கு தேவை அப்படின்னு இருந்ததே இல்லை. If there was a need, God always met it. எனக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா தேவன் அதை எப்பயுமே பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருந்தார். There was this couple, you know, she was my batchmate. Her name is Merlina, and she was married to Ebi. He was also in Karunya. That couple, before anyone else, they were the first one to partner with me in the vision. In the sense, they were the first one who got me a suit and told, God will take you to nations. You need to have a suit. I've never had a suit. All I had was Karunya blazer. எனக்கு முன்னாடி இது வரைக்கும் காரணியால போடுற அந்த கோட் சூட் தான் இருந்துச்சு. ஆனா கோட் சூட்லாம் இல்ல, அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. காருண்யா பிளேசர். காரணியா பிளேசர். இந்த அதுல எபி மரினா அந்த தம்பதியினர் அவங்களும் என்னுடைய பேட்ச்மேட்ஸ் காரணியால. அவங்க தான் முதல்ல என்னுடைய தரிசனத்தில் பங்குள்ளவர்களானாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவன் உன்னை தேசத்துக்கு கொண்டு போறதை நாங்க பாக்குறோம், அதுக்கு போறதுக்கு உனக்கு கோட் சூட் வேணும்பா அப்படின்னு சொல்லி கோட் சூட் வாங்கி கொடுத்தாங்க. Now a lot of people so into my life. இப்போ ஏகப்பட்ட பேர் என் வாழ்க்கைக்குள்ள விதைக்கிறாங்க. Now it is easy, இல்ல? இப்போ இது ரொம்ப எளிதான விஷயம் இல்ல. For some of you it's still difficult. That's a different thing. You know, now okay, now you're seeing what Jesurin is doing. Oh, what is his vision? He's talking, he's doing these things, he's putting his hands there. Okay, yeah, I appreciate. But there was this group of people who were with me in the beginning
right? They saw and partnered with me. இப்போ நீங்க பார்க்கலாம் ஜெசுருன் இதை சொல்றாரு, செய்யறாரு, நிறைய காரியங்களை செய்யறாரு, அதுல வந்து பங்காளராக இருப்போம்னு சொல்லிட்டு நீங்க விதைக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் ஒரு கூட்டமான மக்கள் இருந்தாங்க பாத்தீங்களா? And then they got me a suit, and then they said, we want to get you a bike. எனக்கு ஒரு சூட் வாங்கி கொடுத்து எனக்கு Not because they were rich people, they were regular, people who just with me finished college, entered into job. They went and got me a bike. அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தரணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது, என்ன மாதிரி படிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. Before they got me a bike, Daniel Jacob Anna used to give his bike, and I learnt bike with his bike, right? I used to drive his bike from there, and man, I spoiled his bike as much as I could. எனக்கு பைக் வர்றதுக்கு முன்னாடி டேனியல் ஜேக்கப்னுடைய பைக் தான் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். அந்த பைக்கை எப்படி அடிச்சு ஓட்ட முடியுமோ அவளை அடிச்சு ஓட்டினேன் நான். And they said, you need to have this. இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எனக்கு பைக் கொடுத்தாங்க. And I wanted a brown shoe. எனக்கு ஒரு பிரவுன் ஷூ விருப்பமா இருந்துச்சு. I told I want a brown shoe. எனக்கு ஒரு பிரவுன் ஷூ வேணும்னு சொன்னேன். Then Anu Jacob comes and says, come, get into the car. And he takes me to the shoe shop and says, God asked me to get you a brown shoe. அனு ஜேக்கப் என்னை வந்து கூட்டிட்டு கார்ல கூட்டிட்டு போய் ஒரு ஷூ கடையில் நிப்பாட்டி சொன்னாரு, ஆண்டவர் உனக்கு ஒரு பிரவுன் ஷூ வாங்கி கொடுக்க சொன்னார் தம்பி அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. Then one night, when I stepped into ministry, I told, I will never ask my parents for money. நான் ஊழியத்தில் காலடி எடுத்து வச்சோன்னே நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாட்ட ஒருபோது நான் காசு கேட்க மாட்டேன். If they give, I'll get it, but I won't ask. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன், நானா கேட்க மாட்டேன். Right? I won't ask them saying, for my personal need. I'm saying, I am having need. I've never asked. என்னுடைய தனிப்பட்ட தேவை, எனக்கு தேவை இருக்குது, அதனால கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அவங்ககிட்ட. In fact, none of you can ever tell me that I asked you for my personal need. இங்க யாருமே நீங்க என்னை பார்த்து என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. No one can say that. யாருமே சொல்ல முடியாது. And no one will ever say that. அது இன்னும் யாரும் சொல்லவும் முடியாது. Because it's never going to happen. அப்படி ஒரு நடக்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. It's never going to happen. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. So that day my parents said, you eat outside, we are going to Virudhunagar. அப்போ எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நீ வெளில சாப்பிட்டுக்கோ தம்பி, நாங்க விருதுநகர் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. I didn't have money. என்கிட்ட காசு இல்லை. I said, okay. நான் சரின்னு சொல்லிட்டேன். So they left. கிளம்பிட்டாங்க. And I'm sitting. நான் உட்கார்ந்திருக்கிறேன். And there is this Jayanti Akka, right? Calling me. தம்பி, வீட்டுக்கு வாப்பா, இன்னைக்கு நைட்டு சாப்பிட. There's this Akka called Jayanti. She was there. She called me and said, come home தம்பி, we want you to host you for dinner. So நான் போய் உட்காந்துருக்கேன். உடனே அக்கா சொல்கிறாங்க, தம்பி இன்னைக்கு சாயந்தரம் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன்னா ஏசப்பா வந்து பைபிளை மூடிட்டு சிக்கன் குழம்பு வையினாரு, இட்லி வையினாரு, ஜெசுடினை கூப்பிடுனாரு, கொடுனாருன்னொடனே அவங்க பையன் அப்படியே உட்காந்துருந்து, ஏமா இப்படிலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்கன்ற மாதிரி, அண்ணனை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு போடுங்க, இதுலேயே ஆண்டவரெல்லாம் சிக்கன் குழம்புல இழுக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். So that sister told me, Thambi, I was reading Bible. God told me to close the Bible. He told me to get chicken, make chicken kolambu, put idli, and told me to call Jasirian and give him dinner. And while she was saying this, her son was like, Mommy, if you want to call and give him food, just call him and give him food. Why are you bringing stories into it? நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன், டேனி அக்கா கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், இதை சொல்லாமல் போட்டு சாப்பிட்டுட்டு நானும் போயிருக்கலாம். ஆனால் இது இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என் கையில் காசு இல்லாமல் இருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு நைட்டு தானே சாப்பிடலன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒருத்தவங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கவங்கள, நீ போதும் படிச்சது மூடு, அங்கே போய் ஒரு சிக்கன் குழம்பு வையே அப்படின்னு சொன்னார்னா என்னை பற்றி நினைக்கிற ஒரு ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸில் நான் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்து டக்குன்னு நடந்த உடனே எனக்கு ஆழமாக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து விழுந்துருச்சு.
ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்டா அப்படின்னு. So I told the boy, your mom telling the story is very, very important to me because I didn't have money today, and I said, okay, what will happen if I don't eat for a night? But a lady who's reading Bible, God told her to stop, told her to prepare a meal for me, and she telling that to me is very, very important. So all these events happened during the initial phases of my ministry, and I had a very strong foundation saying, God is on my side. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போறோம். Then I'm going to look for இதெல்லாம் right. கல்யாணத்துக்கு கிமு. பொண்ணு பார்க்க உட்காந்துருக்கோம். அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, தம்பி எவ்வளோ சம்பளம் அப்படின்னு மினிஸ்ட்ரியில். So before all these happened before ministry. Now I'm going and seeing the bride, and their parents are asking, how much are you earning in ministry? நான் அப்போ எனக்கு அந்த மினிஸ்ட்ரியில் எனக்கு கமிட் பண்ணியிருந்தது 5000 ரூபாய் தருவேன்னு கமிட் பண்ணியிருந்தாங்க. அதை நிறைய நாள் மறந்துடுவாங்க பாவம். ஸோ நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. So the ministry that I was part of, they committed that they'll give me 5,000 rupees. But most of the times they might forget it. So I told them I'll get 5,000 rupees. வெறும் 5000 தானா அப்படின்னு கேட்டாங்க அவங்க அம்மா அப்பா. They asked, only 5,000? அவங்க அம்மா அப்பா மிஷினரிஸ்ன்றனால நான் பாலை திருப்பினேன். நீங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அங்கிள் எவ்வளோக்கு ஒரிசாக்கு போகும்போது எவ்வளோ கொடுத்தாங்க அவங்க ஆர்கனைசேஷன்லன்னு கேட்டேன். Since her parents were in ministry, I turned the ball towards them and asked, when you went as a missionary to Orissa, how much did your organization give? அவங்க 500 ரூபாய் அப்படி சொன்னாங்க. They said 500 rupees. சொன்னேன் எனக்கு ஒரு சைபர் கூட. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு 2000 ரூபாய் நீடுனா எனக்கு 2000 ரூபாய் வரும். 2 லட்சம் நீடுனா அப்போ எனக்கு என்னுடைய மேக்ஸிமம் நம்பர் என்னது 2 லட்சம். அப்போ அது ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் எனக்கு. 2 லட்சம் எனக்கு நீடுனா என்ன வரும், 2 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னேன். I told them, if 2,000 rupees is my need, God will meet my need of 2,000 rupees. If 2 lakh rupees is my need, God will meet my need of 2,000 rupees, which I said it as a faith statement then. அந்த 2000க்கு 2 லட்சத்துக்கு 2 கோடிக்கு 0 ஆட் ஆகிட்டே இருக்கு. ஆண்டவரோட ஃபெய்த்ஃபுல்னஸ் மாத்திரம் குறையவே இல்லை. The number of zeros behind 2 is continuously increasing, but God's faithfulness has never ceased. ஆனா எப்படி இதெல்லாம் நடந்தது? வானத்திலிருந்து டொம்முன்னு உள்ளுல people who partnered with the vision. This didn't happen by from things falling from heaven. This happened because of people who partnered with the vision. I am not telling you this because I am in need, for I have learned to be satisfied in any circumstance. எனக்கு ஒரு தேவை இருக்குன்றனால அத நான் சொல்லல. எல்லா காலகட்டத்திலும் மனரம்யம் உள்ளவனா இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன். Go down. I know what it means to lack, and I know what it means to experience overwhelming abundance, for I am trained in the secret of overcoming all things, whether in fullness or in hunger, and I find that the strength of Christ's explosive power infuses me to conquer every difficulty. No matter what the need is, I know to live happily in the Lord. Then he says, but I am giving you an opportunity to partner with me so that my God shall supply your needs. குறைவுல இருக்குதுன்னா எனக்கு என்னன்னு தெரியும். அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த பெருக்கத்தில் இருக்குதுன்னா என்னன்னு எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் பசியா இருந்தாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, எப்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது அப்படின்ற ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவனுடைய வல்லமை என்னை எப்பொழுதும் ஊந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நான் தர்றேன். 14. You have so graciously provided for my essential need during this season of difficulty. For I want you to know that the Philippian church was the only church. Do you know how many churches that Paul planted? Man, he planted so many churches, but every fellow was okay. Every other church didn't do. But Paul says Philippian church was the
only church that supported me in the beginning as I went out to preach the gospel. You were the only church that sowed into me financially. Man, what is to be a Philippian church who sowed into Paul's life when he began the ministry? நான் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க. நான் ஊழியத்தை ஆரம்பித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போன போது அப்பல இருந்து இப்போ வரைக்கும் என்னை பொருளாதார ரீதியாக தாங்குற ஒரே சபை பிலிப்பியர் சபை. அப்படிப்பட்ட பிலிப்பியர் சபையாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். Today I want to speak a special blessing over all my Karunyans who stood with me and supported me in those initial days. Wherever they are, whether they are still following us or not following us, whether they are still on the journey or not on the journey, I declare a mighty outpouring of blessing upon their lives. Come on, lift your hands and bless them. In the name of Jesus, we bless everyone who partnered with this house in the initial stages. இந்த சபையோடு இந்த குடும்பத்தோடு ஆரம்ப காலகட்டத்திலே பங்காளராக இருந்த ஒவ்வொரு காரணியத்தையும் நாங்கள் ஆசீர்வதித்து bless பண்றோம். And when I was in Thessalonica, you supported me for well over a year. தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கும்போது ஒரு வருட காலம் அளவும் என்னை நீங்க தாங்குனீங்க. See, so Paul was not pastoring the Philippian church. He's doing ministry somewhere else. But this church, for the whole year, they were taking care of his need. பிலிப்பியர் சபைக்கு போதகரா அவர் இருக்கல, அவர் வேற எங்கேயோ போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரு வருஷம் காலம் அளவும் பொருளாதார ரீதியா இந்த பிலிப்பியர் சபை அவர் தாங்கிட்டு இருந்தாங்க. This is a seed of partnership. இது பங்காளர் என்னும் விதை. I mention this not because I'm requesting a gift. Look the revelation that Paul has. He's saying, I'm not asking for you to partner all these things because I'm requesting a gift, but so that the fruit of generosity may bring you an abundant reward. So the seed of partnership brings you an abundant reward. எனக்கு ஒரு gift வேணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இதை கேட்கல, ஆனால் உங்களுடைய உதாரத்துவம் உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். Put it in New King James. It will speak your language. Not that I seek this gift, but I seek the fruit that abounds to your account. So account க்கு வரும் போட்டுருக்கேன். Okay. உங்க அக்கவுண்ட்டுக்கு வரணுன்றதுக்காக நான் ஏன் நீடுக்காக கேட்கல, உன் அக்கவுண்ட்டுக்கு ரிவார்டு வரணுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன், பார்ட்னர் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு பவுல் பேசப்பட்டு. No, I'm not asking this because I need a gift, but I'm saying your account has to be filled. Therefore, I'm telling you to give. When I saw all these things initially with Rambabu, Pastor, and he goes and says, okay, give. Then he says, okay, I'm receiving this for your sake. I didn't understand. அவனே கஷ்டப்படுற ஃபேமிலி சார் மாதிரி இருக்கான், அவன்கிட்ட இவரு வாங்குறாரே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் எப்படி ஹீலிங்கில் ஆப்ரேட் பண்ணுவார்னா, அவர் ஏதாவது கட்டி பார்த்தனாலும் குத்திடுவாராம். வெளியில் தெரியுற மாதிரி கட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டங்குன்னு குத்திடுவாராம். ஒரு அம்மா வயிறில் கேன்சர்னு நின்றுருக்கு, குத்துன்னு குத்துறாராம். அந்த அம்மா கீழே விழுந்துட்டே இருக்குதான், இவரும் திரும்ப எடுத்து குத்திட்டே இருக்கிறான். உடனே அங்கே உள்ள அவங்க கத்துறானா ஆடியன்ஸில், somebody rescue this lady from this beast அப்படின்னு. உடனே I know what I am doing, you shut your mouth and sit down. அந்த மாதிரி நீங்க ஃபெய்த்ல மூவ் பண்ணும் பொழுது அங்கிருந்து பார்க்கும்போது அது அபியூஸ் மாதிரி தெரியுமா இருக்கும், ஆனா செய்யறவனுக்கு தான் தெரியும் என்ன பண்றான்னு. Smith Wigglesworth, whenever he sees a tumor which is seen outside, he goes and bashes it. He beats on it continuously. So one time one lady had a tumor, and when she was there, he was beating that lady, and the guy in the crowd, he was saying, யாராவது இந்த மிருகத்தை அந்த பெண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நீ தயவு செய்து உட்காருன்னு சொல்லிட்டு அமர்த்தி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது அது ஏதோ தவறா பயன்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க விசுவாசத்துல செய்யற போது அது வித்தியாசமா இருக்கும். எல்லார்ட்டையும் அது நான் பண்றது இல்லை, ஆனா எந்தெந்த நேரம் எனக்கு பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங் வந்திருக்கோ நான் பண்ணியிருக்கேன். அவங்க இருக்கிற எல்லா சில்லறையும் வாங்கிடும்.
I've not done this always, but sometimes when I feel, I've got all the coins out of them. 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். இப்போ அதை எடுத்துட்டு நான் போய் எனக்கு வீடு கட்ட போறேனா? I would have got the 20, 10, 20 and 30 rupees. And no, I'm not going to build a house with that. இல்ல. But we know what you're doing. நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். I know I now have all I need, more than enough. I'm abundantly satisfied. See, he's talking about his beginning days of ministry, and then he says, I now have all things. I'm abundantly satisfied. Right? I've received the gift you sent by Epaphroditus and viewed it as a sweet sacrifice, perfumed with fragrance of your faithfulness, which is so pleasing to God. Do you know the seed of partnership arises as a aroma? இப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது. தேவைக்கும் அதிகமாகவே என்னிடத்தில் இருக்கிறது. நான் முற்றிலுமாக திருப்தியா இருக்கிறேன். நீங்க எப்பாப்ரோதிட்ட கொடுத்த அந்த கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன். அது தேவனுடைய பார்வையிலே அவருக்கு உகந்த ஒரு பலியாய் அது இருக்கிறது. இதுல 18 அடுத்து என்ன வருது? 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே. நம்ம ஆட்கள் இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டானுங்கன்னா, மகிமையிலே நிறைவேற்றுறான்னா பரலோகம் போகும்போது, நீ பரலோகம் போன பிறகு நிறைவேற்றினா என்ன, நிறைவேற்றலாம் என்ன? You know, in this context, after verse number 18, verse number 19 comes, my God shall supply all your needs through his riches. Riches in glory. Riches in glory no நம்ம ஆட்கள் they interpret it as when you go to heaven God will meet all your needs. சொல்லு, சட்டையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு சொல்லுவோம்ல, வேணாண்டா நான் போறேன்டா, அந்த மாதிரி இந்த மாதிரி ரெவலேஷன் லெவலுக்குலாம் நாம இல்ல. பக்கத்துல சொல்லு, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனா அவர் என்னன்னு சொல்றார் பாருங்களேன், இது டெக்னிக்கலா எப்படி வந்திருக்கணும்? உங்கள் தேவன் உங்களுடைய தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவேற்றுவார் தான் வந்திருக்கணும். என் தேவன் உங்கள் தேவைகளை ஏன் சொல்றாருன்னா, இது பார்ட்னர்ஷிப் மேட்ரு. நீ என்னோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றதுனால எனக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கு ஆண்டவரை புரிச்சு, அந்த ரெவலேஷன்ல நீ பார்ட்டேக் பண்ற அப்படின்னு சொல்றார். My God shall supply your needs, not your God shall supply. That is okay, but partnership, seed of partnership gives you access to partake of their grace. Seed of partnership gives you access to their grace. சொல்ல மாட்டியா, பிடிக்கலையா? இந்த விதை இன்னொருத்தவங்களுடைய விஷனோட பார்ட்னர் பண்ற விதை அவங்களுடைய கிருபையிலையும் உங்களை என்ன செய்து பங்காளிகளாய் மாற்றுகிறது. அதான் சாப்டர் 1ல பாருங்க, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். My prayers for you are full of praise to God as I give him thanks for you with great joy. I'm so grateful for our union and our enduring partnership that began the first time I presented to you the gospel. நான் முதல் தடவை உங்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் போதே நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. அது அந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் என்ன செஞ்சுட்டே வந்தீங்க, தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். Okay, we'll move on. So this is, what is the first seed that I spoke about? Seed of charity. ஈகை என்னும் விதை. Then seed of partnership. பங்காளர் என்னும் விதை. Then there is the seed of thanksgiving. நன்றி செலுத்துதலுக்காக ஒரு விதை கொடுக்கலாம். Most of the Old Testament offerings are all seed of thanksgiving. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற எல்லா விதைகளுமே நன்றி செலுத்துதலுக்காக கொடுக்கப்பட்ட விதைகளா இருக்கு. Seed of thanksgiving. Come with me to Deuteronomy 8. உபாகமம் 8ஆம் அதிகாரம். If only you will have revelation light.
your life will never be the same. வெளிப்பாட்டின் வெளிச்சம் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மறுரூபமாகும். Verse 7. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். For the Lord your God is bringing you into good land. Slap somebody and say, prophesy over this. Prophesy over them this word. The Lord your God is bringing you into a good land. How many of you believe God will bring you into good land? A land of brooks of water, of fountains and springs that flow out of valleys and hills. பக்கத்தில் உங்களை குலுக்கி தீர்க்கதரிசனமா அவங்க மேல சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஸ்ரீலங்கால ஒரு பாஸ்டர் மீட் பண்ணோம். We met a pastor in Sri Lanka. அவர் சொன்னாரு, நான் பாஸ்டர் தாங்க, ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. He told, I am a pastor but I don't believe in God. எனக்கு திரும்ப கடவுள் நம்பிக்கைக்கு வந்தது ரெண்டு காரணம். ஒன்னு நீங்க, இன்னொன்னு நித்யானந்தா அப்படி சொல்றாங்க. He told me, வருஷ கணக்கா ஒரு பாஸ்டரா இருக்கார். For years he has been a pastor, but he told me, for me to have a belief on God again came one through you and other through Nityananda. பாருங்களேன், கிறிஸ்தவம் காட்டின கடவுள் மேல அவருக்கு என்ன இல்லாம போயிருச்சு? நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அந்த கடவுளை நம்பாமே ஆனா கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு. The religion of Christianity showed him a God. He didn't believe that God, and for years he has been running his ministry. அப்புறம் அவர் சொல்றாரு, நித்யானந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க, அதுல தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே வந்துச்சு. He said Nityananda gave me a statement and that's when I got back to God. அப்படி என்ன நித்யானந்தா சொன்னாருன்னு கேட்டேன். I asked him, what did Nityananda say? அவர் சொன்னாரு, எல்லாம் கடவுள் எழுதிட்டான், கடவுள் எழுதி வச்சுட்டான், விதி விதி விதின்னு சொல்லி மோசமா நடக்கிறதெல்லாம் மக்கள் கடவுள் எழுதிட்டான் விதி விதின்னு சொல்றாங்க. அப்படி ஒருத்தன் சொன்னா உடனே நித்யானந்தா அவனை பார்த்து சொல்றாரு, ஏயா கடவுள்னு உன் ஸ்டோரி ஒருத்தர் எழுதினார்னா இப்படி கேவலமாவா எழுதுவாரு அப்படின்னு நித்யானந்தா கேட்டாரு. அப்பதான் எனக்கு ஆஹா, whatever bad things that are happening, அதே மாதிரி நீங்க தான் பேசுனீங்க. ஆண்டவர் என்ன நித்யானந்தா வச்சுதான் உங்க மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணாரு. வேற வழி இல்லை சார். வேற எவனையும் வச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்குங்க. whatever bad things is happening, people always mention it as fate, God's will. Whatever negative things is happening, they quoted it into God's will. So one guy was saying that Nityananda was saying, if God is writing a story, will he do a ill-fated thing like this? That cannot be God. And that awakened me, and then I came to listen to your message. That's where I got the connection. Because of Nityananda only I started listening to your message. எல்லா பாஸ்டரும் அப்படியே பரம ஏழையா இருக்குது, அப்படியே பஞ்சத்துல பட்னிலையும் பசிலையும் இருக்குது. அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டா கர்த்தருக்கு சித்தம், நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கிறோன்றனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா அந்த பிள்ளை எனக்கு இப்படி ஒரு கர்த்தர் தேவையா? The people who are in ministry, they often say, we are in ministry, therefore we have to be like this, we have to be poor. And when their children ask something, they would say, God has called us to ministry, therefore we have to be like this, we only have this. எது உன் பிள்ளை கேட்டாலும் உன்னால வாங்கி தர முடியல. என்னன்னு கேட்டா நீ என்னல இருக்க? கர்த்தருக்கு ஊழியத்தில் இருக்கேன்னு. இன்ஃபேக்ட் வெறும் விப்ரோக்கு ஊழியம் பண்றவனே அவன் புள்ள ஏதாவது கேட்டா வாங்கி தந்துடுறான். கர்த்தருக்கு நீ ஊழியம் பண்ற, உன் புள்ள கேட்டா வாங்கி தர முடியாத அளவுக்கு இருக்கேன்னா என்ன ப்ராப்ளம்னா, அவன் எழுதி வைக்கிறதே இப்படிதான் எழுதி வைக்கிறான்னு உனக்கு சொல்லி தந்துட்டானுங்க. கர்த்தருடைய சித்தமே இப்படி நீ கேவலமா வாழ்றதுதான், அதுதான் பரிசுத்தம், அதுதான் அடையாளம் அப்படின்னு உனக்கு சொல்லி தந்துட்டான். For you to live so poor, a guy who's working in Wipro, he is able to provide the needs of his children. But you are ministering, you're working for God. If so, how much more your needs should have been met? What has happened is things have been put into our mind saying, if it is ministry, it has to be like this. You have to stay poor. நான் சொன்னேன் என் பிள்ளைங்கிட்ட, நீ பழைய ஸ்கூல்லையும் சரி இந்த ஸ்கூல்லையும் சரி எங்கனாலும் போய் கேளு, எத்தனை பிள்ளைங்க 2 தடவை யூரோப்பில் டிஸ்னிக்கு போயிருக்குன்னு? யாரும் போனதில்லை, ஒரு தடவையே போனதில்லை. ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யறதுனால ஒருபோதும் நீ இன்னும் செய்ய மாட்ட, குறைஞ்சி போக மாட்ட. அதனால நீ மினிஸ்ட்ரிக்கு தர காசு எடுத்து நான் டிஸ்னிக்கு போறேன்னு நினைக்காத.
மர்சிட்ட போய் கேளு, அக்கௌண்டன்ட்ட, மினிஸ்ட்ரிக்கும் எனக்கும் இருக்கிற ஃபைனான்சியல் இதில் இப்படி தான் இருக்குமே கணக்கு, இப்படி என்றைக்குமே இருக்காது. உண்மை. So, none of the ministry money is used for any of the needs, personal needs. Now I've told my children, you can ask in this school or your previous school, nobody has taken, no parent would have taken their children to Europe and taken them to Disney twice, and I have done that. I have told them, I am serving the Lord, this is how it will be, and you can ask the finance team. It's always that they have to give money to me. It's not, I have to give money to them. It's not that ratio. And we nowhere displayed Jesudian Sylvester bank account in YouTube. Jesudian Sylvester bank account இது அப்படினு சொல்லிட்டு எங்கேயுமே போட்டது கிடையாது. We only put Father's House bank account. Father's House உடைய bank account மட்டும் தான் போட்டுருக்கோம். But how does money come into my account? ஆனா என் அக்கவுண்ட்ல எப்படி காசு வருது? Because I believe what I preach. ஏன்னா நான் பேசுறத நம்புறேன். I believe what I preach. நான் பேசுறத நம்புறேன். And I do what I preach. நான் என்ன பேசுறேனோ அதை நான் செய்றேன். Are you getting what I'm saying? This is how சொல்லு விதினா இப்படி இருக்கும். சொல்லு ஆண்டவர் விதி, உன் விதி எப்படி இருக்குன்னு படி. The fate should be like this, read it. உன் விதி எப்படி இருக்கு? The Lord your God is bringing you into a good land, a land of brook of waters, of fountains and springs that flow out of valleys and hills. இதுதான் என் விதி. இப்படிதான் என்ன எழுதி வச்சிருக்கான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்கு. லிட்டரலாவே இந்த சீசன்ல லேண்ட்ஸை பொசஸ் பண்ண வைப்பார். உங்களை நல்ல நிலங்களை பொசஸ் பண்ண வைப்பார். Literally in this season God will make you possess good lands. If you have faith to believe. Nobody is asking you to pay. I'm asking you to believe. இதுக்கே ஏன் இவ்வளவு திணற? ஏதோ காசு கேட்ட மாதிரி ஒரு 2 கோடி தாமன் கேட்ட மாதிரி அப்படியே திக்கு முக்காடுற. ஒரு ஆமென் சொல்ற பக்கத்துல பலார் விட்டு சொல்லு. ஏன்னா ஆமென் சொல்றதுக்கு உனக்கு வலிக்குதா? If you have faith to believe, I'm not asking money to you. I'm asking you to have faith over this. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு. பக்கத்துல 5 பேர் அடிச்சு சொல்லு, ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது அதன் கல்லுகள் இரும்பாயிருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். For the Lord your God is bringing you into a good land, a land of brooks of water, of fountains and springs that flow out of the valleys and hills. Yeah. A land of wheat and barley, of vines and fig trees and pomegranates, a land of olive oil and honey, a land in which you will eat bread without scarcity, in which you will lack nothing. A land whose stones are iron and out of whose hills you can dig copper. Yeah? So இதுதான் verse 10 and 11 is where I want you to watch. When you have eaten and are full, then you shall bless. பாரு இவரே எப்பதான் சொல்றாரு? சாப்பிட்டு நல்ல திருப்தியான பிறகு நீ என்ன பண்ணு? You bless the Lord your God for the good land which he has given you. Verse 11, beware that you do not forget the Lord your God by not keeping his commandments, his judgments and his statutes which I command you today. Ennadu? Lest when you have eaten and are full and have built beautiful houses and you dwell in them,
And when your herds and your flocks multiply, and your silver and gold are multiplied, and all that you have is multiplied, when your heart is lifted up and you forget the Lord your God who brought you out of the land of Egypt from the house of bondage. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். Then, since lack of time, he just goes through what all God did from Egypt, how he fed them with manna, how he brought water out of rock, how he protected them. He speaks so many things, that you would forget all these things, how God faithfully did all these things to you. எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மண்ணாவனால அவங்க போஷிச்சாரு, எப்படி அந்த செங்கடல் வழியா கொண்டு வந்தாரு, இது மாதிரி கற்பாரில் தண்ணி கொண்டு வந்தாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை அவர் சொல்லிட்டே வராரு. Then verse 17. 17ஆம் வசனம். Then you say in your heart, my power and my might, the might of my hand have gained me this wealth. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. So the seed of thanksgiving keeps you protected from going to this place. நன்றி செலுத்துதல் என்னும் விதை இந்த நிலைமைக்கு நீங்க போகாம உங்களை பாதுகாக்குது. So God told them, always bring a sacrifice, honor. Put Proverbs 3. We'll come back to this verse 18 we have to do, but let's do Proverbs 3. Is it 3? Honor your God. 3:9. So glorify God with all your wealth, honoring him with your very best, with every increase that comes to you. So when every increase comes, you take a seed of thanksgiving. When every increase comes, you take a seed of thanksgiving. And you're acknowledging God. God, it's not my might. It's not my thing. I acknowledge that you are my source. You have been super faithful. You've been super good in my life. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலராலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஸோ ஒவ்வொரு பெருக்கம் வரும்போதும் நீங்க ஒரு விதையை எடுத்து என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, நன்றி செலுத்துதலுக்காக ஒரு விதையை செலுத்துறோம். ஏன் அதை கமாண்டா வச்சிருந்தாருன்னா, நம்ம ஹார்ட் மறக்கிற ஒரு ஹார்ட்டா இருக்கிறனால இதை லாவா கொடுத்திருந்தார். நீ அதை லாவா எடுத்து பண்ணவானா, ரெவலேஷன்ல பண்ணு. He kept that as a law because our hearts tend to forget these good things. So, but you need not take it as a law. You take it out of revelation and do these things. Put that 3:9 in New King James. Honor the Lord with your possessions. Look at somebody and say, your possessions has to bring honor to the Lord. Say, your possessions has to bring honor to the Lord. What you possess. நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அது தேவனுக்கு கனம் கொண்டு வரணும். Yeah. So the gift, the seed of thanksgiving is a seed of honor, saying, God, you're the source. In every increase, with the first fruit of all your increase. When we do that, what happens? Verse 10. Put verse 10. So your barns will be filled with plenty. Come on, touch 5 people, shake someone and say, your barns have to be filled with plenty. Filled with plenty. And your vats will overflow with new wine. Your bank accounts has to overflow. Amen. Your investments has to skyrocket. Whatever you put your money has to be filled with plenty, 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 plenty. Say, plenty is my portion. Plenty. What is plenty? When was the last time you had plenty? When was the last time you had plenty? அது நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். அதாவது பூரணமா, அதாவது
இல்ல தேவையே இல்லை அப்படின்ற நிலைமையில எப்ப இருந்தீங்க? Years ago, when one couple had come, one of our spiritual parents, they had come, we took them to buy something. We wanted to buy something. எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். This is BR. இது ராம்பாபுக்கு முன். Before Rambabu. Okay. So we have this couple come from New Zealand. I've taken them to the mall, and we said, we want to buy you something, buy you a dress. And they were like, okay. And she went into a shop. So we also went in. And she liked the dress. She took it. And, you come here. Yeah. So just imagine he's that lady. So he's having, a dress like this. And she's asking, is this nice? And Lavi is standing behind her. And I'm standing there and saying, this dress is 8,000 rupees. And I'm standing here, I'm like, okay, I cannot say, we'll go to the next shop. Because she already said she likes it. Okay? இப்போ அவங்க வந்தாங்க, அவங்கள நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மாலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க. ட்ரெஸ் எடுக்கும்போது லவி அவங்க பின்னாடி இருந்தாங்க. பின்னாடி இருந்துட்டு அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து 8,000 ரூபா இது அப்படின்னு கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்கிறேன். I am praying to God, Lord, let it go through in Jesus' name. கார்டை ஸ்வைப் பண்ண போகிறேன், ஆண்டவரே எப்படியாவது இயேசுவின் நாமத்திலே அது போயிரட்டும். And then whatever happens, the rest of the thing, whatever we are budgeting, that's not plenty. அதுக்கப்புறம் இது மீதம் உள்ளதை வச்சு எப்படியாவது நடத்திக்கலாம் அப்படின்றது வந்து திரளா இருப்பதற்கு அர்த்தம் அல்ல. அது திரள் அல்ல. You know what is plenty? திரளா இருப்பதுனா என்னன்னா, the last time when Rambabu came, போன தடவை ராம்பாபு அவங்க வந்தப்போ I took him to the shop. நான் கடை கூட்டிட்டு போனேன். I said, buy whatever you want to buy. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். And you know how he got? எப்படி வாங்கினாரு தெரியுமா? He went and took like this shirts. அப்படி போய் ஒண்ணா அப்படி பாக்குறதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. And he took a coat, he took a suit. எப்படி இருக்கு? நான் வெறும் எப்படி இருக்குன்றதான் சொன்னேன் ஒழிய ஒரு தடவை கூட அந்த கார்டை எடுத்து இப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் எவ்வளோ வாங்கினாலும் நான் தேய்ச்சா போகும் அப்படின்றது எனக்கு தெரியும். That is plenty. So that time when he went and picked all the clothes, I didn't even see the money tag inside of it. I just said it is good or not good, because I was not worrying whether the money will go through or not. I know it will go through because I had plenty. We took Bruce and Belinda. Bruce Belinda கூட்டிட்டு போனோம். So we want to buy something. உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னோம். And she went. அவங்க சொன்னாங்க. And I said, it's a Swarovski shop, go and buy. It's a Swarovski shop. Swarovski. புரியல சார். வாயிலே வர மாட்டேது அவனுக்கு. மசி சரியில்லை. So we took her and she went. Actually, it's not a Swarovski shop. It's a diamond shop. Okay? It's a diamond shop. So we took her. She took one with drop and she said, I like this. I said, okay. And then I went and swiped. And when they gave the bill. And the bill went into her hands. And she saw the bill. And she became red. Already, she's like, and she's going to Bruce and say, Bruce, I didn't know that it's a diamond thing. I took a long one. And it's so much. I said, relax. It's okay. You liked it? Good. Bless you. You have invested in our lives. Bless you. I am talking about plenty. I'm talking about plenty. ஸோ ப்ரூஸ் பெலிண்டாவை கூட்டி போயிருந்தோம். பெலிண்டா அவங்க ஒரு நகை கடைக்குள்ள போயிருந்தாங்க. டைமண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல அழகான டைமண்ட் எடுத்து காதில் வச்சுட்டு எனக்கு அழகாக இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பில் போட போனாங்க. பில் போட்ட உடனே அந்த பில் அப்போ தான் என் கைக்கு வர்றது போல அவங்க கையில் போயிடுச்சு. பார்த்தோன்னே இது என்ன இவ்வளோ விலையா, ஐயோ ப்ரூஸ் நான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, இது வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க முகமெல்லாம் செவந்துருச்சு. நான் சொன்னேன், வருத்தப்படாதீங்க, ரொம்ப ஒன்றும் பதறாதீங்க,
நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்கிறீங்க, நிறைய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லிட்டு பதற்றமே இல்லாமல் செஞ்சேன். ஏனென்றால் என்னிடத்திலே திரளாய் இருந்தது. So now October we are inviting Baxter and Paul அக்டோபரில் பாக்ஸரையும் and Bruce, பால் அப்புறம் ப்ரூஸ் எல்லாரையும் கூப்பிட்றோம். and we're going to bless them offering of $10,000 each. ஒவ்வொருத்தருக்கும் $10,000 நம்ம கொடுக்க போகிறோம். Yeah. Just the offering alone $30,000. ஆஃபரிங் மாத்திரமே $30,000 ஆயிடுச்சு. Then their flight. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட்டு, Then their hotel stay. அதுக்கப்புறம் அவங்க தங்குற இடம், Then their food. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு. Right? Why? ஏன் You know why I do that? ஏன் அதை பண்ணுறேன்னு தெரியுமா? That comes to the next seed. அது அடுத்த விதைக்கான ஒரு காரியமாய் வருகிறது. It's called the seed of honor. கணம் என்னும் விதை. So I said seed of charity. ஈகை என்னும் விதையை சொன்னேன். Then I said seed of partnership. பங்காளர் என்னும் விதையை சொன்னேன். And then I said seed of thanksgiving. நன்றி செலுத்துதல் என்னும் விதையை குறித்து நான் சொன்னேன். Then the fourth seed is a seed of honor. நாலாவது விதை கணம் என்னும் விதை. You know what's a seed of honor? கணம் என்னும் விதை என்ன தெரியுமா? This is something super important. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is where the church is lacking. இங்க தான் சபை ரொம்ப குறைவுபட்டிருக்கு. The church is poor because they don't have revelation about this seed that I'm talking about. சபை ஏன் இன்னும் தரித்திரத்துல இருக்குன்னா இந்த விதையை பத்தி அவங்களுக்கு தெரியாதனால தான் அப்படி இருக்காங்க. Why should you give $10,000? Oh, why should you buy diamond rings? Why should you buy this? Why should you buy? எதுக்கு $10,000? எதுக்கு அவங்களுக்கு டைமண்ட்ல வாங்கணும்? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? A marriage is restored. A couple fell into adultery and the Trinitarian gospel restores them and they are restored and the kid is having their mom and dad together. How much money will you give? ஒரு தம்பதியினர் விபச்சாரத்துல கீழே விழுந்துடுறாங்க. அந்த விழுந்ததனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. அவங்க திருமணம் மறுசீரமைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் திருமணத்துல மறுபடியும் சேர்க்கப்பட்டு அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதுக்கு not chumma stuck together but genuinely their marriage is healed and they're enjoying their marriage so much so the kid is reaping the fruit of their restored union. How much money will you give for this restoration? ஏனோ தானோ அப்படின்ற ஒரு இணைப்பல்ல, உண்மையிலே அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இணைப்புல அந்த கனியை அந்த பெற்றோருடைய கனியை அந்த பிள்ளை புசிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்னா நீங்க அதுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? How much money will you give? எவ்வளவு காசு கொடுப்பீங்க? For one couple. ஒரு தம்பதியினருக்கு. Forget about 30 couples that are in our community right now with their testimony. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள 30 கப்பிள்ஸ் நீங்க மறந்துங்க. ஒரு தம்பதியினருக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? For me, when somebody gives me a revelation light, that is much more precious. The Bible says in Proverbs, it says, buy wisdom, buy understanding. Its value is far above rubies. வேதம் சொல்கிறது, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். In all your gettings, get understand. Buy wisdom. ஞானத்தை சம்பாதி. Buy. It says buy. Meaning spend money when it comes to wisdom. Revelation light. Wherever there is revelation light, there has to be a seed of honor. எங்கெல்லாம் வெளிப்பாட்டின் வெளிச்சம் இருக்குதோ அங்கெல்லாம் கணம் என்னும் விதை இருக்க வேண்டும். See, here is the thing. Sheba comes to question Solomon's wisdom. ஷேபா ராணி சாலமோனுடைய ஞானத்தை கேள்வி கேட்கும்படியா வராங்க. So she comes, she's hearing a lot of stories about Solomon's wisdom. சாலமோனுடைய ஞானத்தை பத்தி நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க. History says she came asking a lot of questions about family and gender and things like that. சரித்திரம் சொல்கிறது குடும்பத்தை பத்தியும் அங்க உள்ள பாலினத்தை பத்தியும் ஏகப்பட்ட கேள்வியோட அவங்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. And lot of riddles. நிறைய புதிரோட அவங்க வந்தாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு. She asked him lot of riddles. நிறைய புதிர்கள் அவங்க சாலமோன்ட்ட கேட்டாங்க. Lot of scenarios. நிறைய சினாரியோஸ்லாம் பத்தி பேசினாங்க. So she is a queen. அவங்க ஒரு ராணி. She is asking difficult questions for him to solve. அத தீர்க்க முடியாத கஷ்டமான கேள்விகளை சாலமோன்ட்ட கேக்குறாங்க. She is wanting to test the wisdom. அவருடைய ஞானத்தை சோதிக்க முடிய விரும்புறாங்க. But when she comes itself, she comes prepared with a seed of honor. ஆனா வர்றதுக்கு முன்பாகவே கணம் என்னும் விதையை சுமந்து கொண்டே வர்றாங்க.
She comes, brings the people inside. Come with me to, I'll give you New Testament. 1 Timothy chapter 5. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் verse 17 onwards. 1 Timothy chapter 5 verse 17 onwards. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். Let the elders who perform the duties of their office well be considered doubly worthy of honor and of adequate financial support, especially those who labor faithfully in preaching and teaching. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். Somebody gives you a teaching that has the potential to transform your life, treat them with double honor. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு போதனையை கொடுக்கறவங்களா இருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட போதனையை போதிக்கிறவங்களுடைய அவங்கள இரட்டிப்பான கனத்தோட நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது. I was reading a free downloadable PDF. நான் இலவசமா பெற்ற ஒரு PDF நான் வாசிச்சிட்டு இருந்தேன். By David Oyedepo on the subject of healing. சுகம் அப்படின்ற சப்ஜெக்ட்ல அந்த டேவிட் ஓயடெப்போவுடைய அந்த இலவச பிரதியை நான் வாசிச்சிட்டு இருந்தேன். It's a pretty old book written in an old lens. அது பழைய கண்ணோட்டத்துல எழுதப்பட்ட ஒரு பழைய புத்தகம். But when I read few lines, man, some light hit me. அத வாசித்த சில வரிகளிலே எனக்கு ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சம் வந்தடைந்தது. Some light hit me on healing. சுகத்தை பத்தின ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. I knew in my spirit I got it. அது என்னோட ஆவியில நான் உணர்ந்தேன், இது எனக்கு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு. And I saw the fruit. அதோட கனியை நான் பார்த்தேன். At that time only we were able to, tell no. We took Lavi, ovary torsion, took her. They said, immediately you have to do the operation. She stood up and said, I'm going home. ஓவரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸ். அவங்க இல்ல நான் ஆபரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. He took the report, tore the report, put it down, stamped on it. We didn't even tell anyone. We didn't tell our family, we didn't tell our friends, we didn't tell anyone. அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்லாம் கிழிச்சு போட்டோம், காலடியில் போட்டு மிதிச்சுட்டு வந்தோம். எங்க வீட்டில் யார்ட்டுமே சொல்லல, யாருக்குமே தெரியாது. Why? ஏன்? Because in that season what I read in that book was a light. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை நான் படிச்சது ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சம். So the moment I had the light, எனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே I sowed a 1 lakh seed. நான் ஒரு 1 லட்சத்தை எடுத்து அவருக்கு விதையா போட்டேன். 1 lakh seed into him. அவருக்கு ஒரு 1 லட்சத்தை விதையா போட்டேன். For a free PDF. ஒரு இலவச பிரதிக்காக. It's amazing how people keep asking, do you have a free PDF? ஒரு இலவச PDF கிடைக்குமா அப்படின்னு எத்தனை பேர் ஃப்ரீயா நிறைய பேர் கேட்பாங்க. Nothing wrong in using a free PDF, but when you get light, இலவச பிரதியை பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை, ஆனா வெளிச்சம் கிடைக்குமானால், and when you continue to keep it as a free thing, then that's the result you will have. ஆனா அதுக்கப்புறமும் அதை இலவச பிரதியாகவே வச்சிட்டு இருந்தீங்க, இலவசமாவே வச்சிட்டு இருந்தீங்க, கணத்தின் விதையை கொடுக்கலன்னா அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. So I'll get free PDF, and when there is revelation light, I will go and purchase the book on Kindle. இலவச பிரதியை நான் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சுன்னா நான் அந்த புத்தகத்தை Kindle வாங்கிடுவேன். I never think, oh, I've got a free PDF, why should I buy Kindle? No, that fellow I need to put money into his account. இது என்ன ஃப்ரீ PDF இருக்கு, எதுக்கு நான் இன்னொரு தடவை அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவருடைய அந்த நபர் எழுதுன நபருடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போகணும். And this is, recently I was thinking, probably I need to send a seed to the NVC guy as well. That book has transformed. இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், NVC எழுதின அந்த நபருக்கும் ஒரு விதையை போடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. When teaching comes and there is light, you treat it with double honor. ஒரு போதனை உங்களுக்கு அதுல ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்றால் அதை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரமாய் கருதி கொள்ளுங்கள். Say seed of honor. கனம் என்னும் விதை. Seed of honor changes your life. கனம் என்னும் விதை உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். That's what it says in Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. Verse 5 onwards. கலாத்தியர் 6:5 வசனத்திலிருந்து. Galatians 6:5. Okay. Next verse. Those who are taught the word
must share all good things with their teacher. A sharing of wealth takes place with them. Man, do you know a word that comes is wealth? It's a wealth. It's not just, it's a wealth transfer. Revelation light is wealth transfer. வார்த்தையை ஒருத்தங்கன்றது கற்றுக்கொள்ளும் போது அந்த நல்ல காரியத்துக்காக அந்த போதகருக்கு நீங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு செல்வ பரிமாற்றம் நடைபெறுகிறது. The next verse. Make no mistake about it. God will never be mocked. For what you sow, that you will always reap. So this is the context of that verse. For what you sow, you will reap. The context is when you're receiving a teaching and it is transforming your life, make sure you have the seed of honor. Because when you don't do that, basically what we are trying to do, we are telling God, yeah, this light transformed me, so what? God is not mocked. Right? The next verse says, the harvest you reap reveals the seed that was planted. If you plant the corrupt seeds of self-life into the natural realm, you can expect to experience a harvest of corruption. If you plant the good seeds of spirit life, you will reap the beautiful fruits that grow from the everlasting life of the Spirit. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதனுடைய கான்டெக்ட் வந்து நம்ம 6வது வசனத்தில் என்னன்னு பார்த்தோம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கடன் இல்லாமல் ஒரு மேட்ரு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சின்ன மேட்ரு தான். You can do things without loan is a very small thing. அதுக்கு ஜெசி டுப்ளான்டிஸ்க்கு ஒரு சீட், பாஸ்டர் கிறிஸ்க்கு ஒரு சீட், கோப்லண்டுக்கு ஒரு சீட். அந்த வெளிச்சம் எனக்கு வந்தபோது ஜெசி It's not that I follow their teachings regularly, but in that season I got light in that area and I had confidence because I heard that word that this thing can happen in my life. I knew it. Then I put a seed of honor. ஸோ இது வந்து நான் அவங்க செய்தியெல்லாம் தொடர்ந்து கேட்குறேன் அப்படின்றது கிடையாது. அந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த வார்த்தை வந்தபோது எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் உண்டான உடனே கனம் என்னும் விதையை கிறிஸ்டோ எக்லமோ, கென்னத் கோப்லாண்ட், அப்புறம் ஜெசி டுப்ளான்டிஸ் இவங்களுடைய ஊழியத்தில் நான் விதைச்சேன். This is not seed of partnership. Seed of partnership is me sowing regularly with them because I believe in their vision. No, I do that with other ministries. பங்காளர் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் இது வராது. அது வந்து தொடர்ந்து நான் கேட்குறவங்க, தொடர்ந்து பயனடைகிறவங்க, அல்லது அந்த இடத்துல நான் அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். This is because I listened to something and some areas, I had this thing. Then I put a seed of honor. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நான் அந்த காலகட்டத்துக்கு அதை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அது எனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே கனம் என்னும் விதையை நான் அவர்களுக்கு செலுத்தினேன். You know the Saul story? You know? For Saran and I'm telling you the story. Okay? So there was this guy called Saul. His dad's name was Kish. Not Kiss, Kish. Okay? சவுல் என்னும் ஒரு நபர் இருந்தா, அவருடைய அப்பா பேர் கீஷ். And he had a donkey and he lost his donkey. அவங்க அப்பா கழுதையை தொலைச்சிட்டாரு, இவன் கழுதையை தேடி போயிட்டு இருக்கான். So he called his son and servant and said, you both go and find donkey. அப்பா வந்து பையனையும் ஒரு வேலைக்காரனையும் சொல்றாரு, கூப்பிட்டு சொல்றாரு, இந்த கழுதையை தேடி போங்க. Then these fellows go from one town to the other. It's been days, they are not able to find donkey. ஒரு பட்டணத்துல இன்னொரு பட்டணம், ஒரு பட்டணத்துல இன்னொரு பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க, கழுதையை கண்டுபிடிக்க முடியல. Finally Saul tells the servant, let's go back home. Currently daddy would be more worried about us than the donkey because it's been so many days. சவுல் சொல்றாப்ல, எப்பா சரி நம்ம கிளம்பி வீட்டுக்காக போவோம், சரி கழுதையை தான் தொலைச்சிட்டோம், பிள்ளையை தொலைச்சிட்டோம், அப்பா வருத்தப்படக்கூடாது, அதனால கிளம்பி போவோம்னு சொல்றாரு. And then the servant says, yeah, we'll go back, but before going back, we have reached the city, there is a prophet in this city. அப்போ சவுல் சொல்றாரு, நம்ம கிளம்பி போலாம், அதுக்கு முன்னாடி இந்த பட்டணத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, தீர்க்கதரிசியை பார்த்துட்டு போலாம். We'll go and see whether he can tell anything about our donkeys. அந்த கழுதை எங்க இருக்குன்னு அவரால சொல்ல முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு சொன்னார். Then Saul immediately says, சவுல் சொல்றாரு, yeah, but I don't have a seed of honor. ஆனா கனம் என்னும் விதை என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்றாரு. Then this fellow puts his hand and says,
I have a half shekel of silver. அரை சேக்கால் வெள்ளி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். And he takes the half shekel of silver and goes and places in Samuel's hand. Do you know Saul's story changed? He became a king after that. அரை சேக்கால் வெள்ளியை எடுத்துட்டு இந்த தீர்க்கதரிசியுடைய கையில வச்சான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு. அவன் ராஜாவாயிட்டான். Seed of honor. கணம் என்னும் விதை. So the Bible says, he who receives the prophet in the name of the prophet will receive the prophet's reward. கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசியை பெறுகிறவன் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தில் தீர்க்கதரிசியை கணம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசனத்தின் பலனை அடைவான். They couldn't honor Jesus. இயேசு அவங்களால கணம் பண்ண முடியல. They couldn't honor Jesus in his own hometown. அவருடைய சொந்த தேசம் சொந்த பட்டணத்துல இயேசுவை கணம் பண்ண முடியல. There was no seed of honor there. அங்க கணம் என்னும் விதை அங்க இல்ல. They couldn't receive anything. அதனால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியல. Look at some, say what you don't honor you cannot receive. நீங்க எதை கணம் பண்ணலையோ அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Touch 5 people and say what you don't honor you cannot receive. எதை கணம் பண்ணலையோ அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. So what are the different seeds that I told? நான் சொன்ன விதைகள் என்னன்னா, the final seed that I want to talk about is seed of faith or seed of breakthrough. Seed of faith basically. கடைசி விதை விசுவாசம் என்னும் விதை. This is, there was this widow who didn't have anything. Creditors have come, taken everything. She's about to kill herself and kill her kids. ஒரு விதவை இருந்தாங்க. அவங்க கடனாளிகள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணது ரெடி ஆயிட்டு இருக்காங்க. Right? Two stories similar. Two different stories, it's similar. ரெண்டு விதமான கதைகள் ஆனா ஒரே மாதிரி இருக்கும். Both the ladies meet the prophet. Prophet asks, what do you have? One says, I have flour. The other says, I have oil. ரெண்டு பேருமே தீர்க்கதரிசியை சந்திக்கிறாங்க. ஒரு கதையில அந்த அம்மா என்ன மாவு இருக்குன்றாங்க, இன்னொரு அம்மா என்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு சொல்றாங்க. The prophet says, give me. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, கொடுங்க. In today's scenario, what will Anjappam Rendimim do with this guy? Because he took the appam of this lady. இப்போ இந்த 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்காங்கல்ல, அவங்க அதை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மாட்ட இப்படி தான் இருந்துச்சு, இதையே உறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாக்கிட்ட இருந்ததே கடைசி தோசை, அது சாப்பிட்டுட்டு சாக போறேன்னு இருக்கு. இவர் வந்து சாகு மெதுவாக சாகலாம், முதல்ல எனக்கு சுட்டு கொடு அப்படின்றாரு. இந்த வீடியோ வெளியே போச்சுன்னா என்னத்துக்கு ஆறது? ஒரு ஏழை விதவியின் கடைசி அடையை உடைத்து வாங்கிய அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அடிச்சு வாங்குறாரு. சரிம்மா சாகலாமா, நீ போய் தோசை சுட்டு கொண்டு வா, பசிக்கல அப்படின்றாரு. I'm very hungry, go make a dosa out of it, bring it to me. அந்த அம்மா போய் தோசையை சுட்டு வந்து கொடுக்குது. That amma makes a dosa. அதே கடைசி தோசை. That's the last dosa. அந்த தோசையை வந்து கொடுக்கறதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. To give that last dosa, that lady needs faith. அந்த பையன் குட்டி பையன் கையில இருந்ததே 5 அப்பம் 2 மீம். That little boy had 5 loaves of bread and 2 fishes. அதை வந்து இவனுங்க வந்து யாராவது ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ன உடனே இப்படி இருக்குன்ன உடனே இது கொடுப்பா ஏசுட்டோ கொடுக்கலாம் அப்படின்ன உடனே அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி அப்படின்னு அதை வந்து கொடுக்குறான். Seed of faith. So when the disciples come and ask that from the little boy, he would have been in a different state. For him to give that, it's a seed of faith. இது எல்லாம் பண்ணும் பொழுது Deuteronomy 8:18ல அந்த வசனத்துக்கு திரும்ப வருவோன்னு சொன்னேன். 8:18. உபாகமம் 8:18. என்ன ரெவலேஷன்ல இந்த எல்லா சீடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்க போறோம். With what revelation you have to do, we have to sow all these things. We are going to talk about it and finish that. You shall remember the Lord your God, for it is He who gives
power to get wealth, that he may establish his covenant which he swore to your fathers as it is this day. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். The power to get wealth shall come upon you because you understand this is about a matter of covenant. Why Isaac sowed in a land of famine? Not because the agriculture guy told him to do, but he had a revelation about the covenant of God that he swore to the fathers. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது உங்களால் உண்டானது அல்ல, அது கர்த்தருடைய உடன்படிக்கையினால் உண்டாகிற ஒரு காரியம். அந்த வெளிப்பாடு ஈசாக்கு இருந்தனால தான் பஞ்ச காலத்துல விதைச்சான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். Come on, say this. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். The power to get wealth. The power to get wealth is part of the covenant. Slap 5 people and say, prosperity will not respect your fasting or prayer. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் அது உடன்படிக்கையில ஒரு பங்கா இருக்குது. அதனால உபவாசத்தையோ ஜெபத்தையோ அது பெருசா மதிக்கிறது இல்லை. நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா செழிப்பு வரும் அப்படின்னா இந்நேரம் யாரெல்லாம் செழிச்சிருக்கணும்? நம்ம ஃபேண்டெகாஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? பயங்கரமாக செழிச்சிருக்கணும். If by prayer and fasting this thing can be brought out, our Pentecost people should have been prosperous by now. It doesn't respect your prayer and fasting. அது உங்க ஜெபத்தையும் உங்க உபவாசத்தையும் மதிக்கிறது இல்ல. Actually, you don't need to pray for your financial need if you understand what I'm talking about. நான் இப்ப சொல்ற காரியத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பொருளாதார தேவைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. It's been around 20 years when I prayed for a need. I haven't prayed for a need. ஒரு 20 வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு தேவை இருக்கு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி. There was no need for me to pray for a need. That doesn't mean there were no needs in my life, but there was no need for me to pray for a need, because when you do what I am telling you to do, you don't need to pray for your need. You can pray all you want to pray, nothing happens. Why are you praying? I'm fasting, I'm praying. No, it doesn't work that way. எனக்கு தேவையே இல்லைன்னா நான் சொல்லலை, ஆனால் எனக்கு என் தேவைக்காக ஜெபம் பண்ணதே நான் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு எல்லாமே சந்திக்கப்பட்டுட்டது. அதனால் நான் சொல்கிற காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்களும் அப்படி இருக்கலாம். நீ உட்காந்து ஜெபம் பண்ணி அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை. May you have revelation light. வெளிப்பாட்டின் வெளிச்சம் உங்களுக்கு உண்டாவதாக. May you have revelation light so much so that you will have a testimony that you don't need to pray for your need. என் தேவைக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. That he may establish his covenant. So say it's a matter of covenant. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். Increase is a matter of covenant. பெருக்கம் என்பது உடன்படிக்கையை சார்ந்ததான ஒரு விஷயம். Plenty is a matter of covenant. திரள் என்பது உடன்படிக்கை சார்ந்ததான ஒரு விஷயம். Look at someone and say, I have a covenant of increase. God has a covenant of increase with me. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெருக்கம் என்னும் உடன்படிக்கையை தேவன் என்னோட ஏற்படுத்தி இருக்கிறார். Come on, say it if you believe it. God has a covenant of increase with me. பெருக்கம் என்னும் உடன்படிக்கையை தேவன் என்னோடு செய்திருக்கிறார். God has a covenant of multiplication with me. பெருக்கம் என்னும் உடன்படிக்கையை தேவன் என்னோடு செய்திருக்கிறார். With blessings I will bless you. With multiplying I will multiply you. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். The last verse for the day is Deuteronomy 16:17. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். How are you going to give? எப்படி கொடுக்க போறீங்க? In accordance to what? எதை அளவுகோலை வச்சு கொடுக்க போறீங்க? In accordance to what? எதை அளவுகோலை வச்சு கொடுக்க போறீங்க? Every man shall give as he is able, according to the blessing of the Lord your God which he has given you. So there are levels to the blessing, and your giving has to match to the level of the blessing that you're operating in. I don't give the way I gave 20 years ago. And 20 years from now, I won't be giving the way I'm giving now. Every time I'm seeing Ramabu the last few months, I'm saying, Anna, bless me to release a 1 crore seed soon. Bless me to release a 1 crore seed.
as one single offering. One single offering, 1 crore. I have to do this within this year. Amen. Is what I'm believing. I need to do this. I need to do. Release a 1 crore seed. 16 அதிகாரம் 17 Because I want to give according to the blessing that I'm operating in. Yeah. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு, என்ன தகுதிக்கு? ஆசீர்வாதத்தின் தகுதிக்கு தக்கபடி காணிக்கையை கொண்டு வர கடவுள். வெரி சிம்பிள். விசனமாயும் அல்ல, கட்டாயமானும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். Not out of compulsion, not out of obligation. No, never feel obligated. Never feel, after the men's conference, I'll be teaching on the practical is the wrong word. What do you say? The guidelines around this thing, because there is so much power in this, therefore it is abused a lot, and I don't want you to be manipulated by manipulators in the name called sowing and reaping. இதுல வந்து அதிக வல்லமை இருக்குது. மென்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இதுல எந்த வரையறையில் இதை செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதுல வல்லமை இருக்கனால இதை அதிகமா துஷ்பிரயோகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. So I already told the last verse. Say one more verse. Okay, Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். Because I felt in the spirit this is a huge thing this week. ஏன்னா இந்த வாரத்துக்கு இது ஒரு பெரிய காரியம் அப்படின்றதை என் ஆவில உணர்ந்தேன். Last week what did I tell? போன வாரம் நான் என்ன சொன்னேன்? Right? The clouds are gathering. Right? The God's speed is coming. This week what I felt in my spirit was God will activate the angels of wealth and finances because of your seed. உங்கள் விதையின் நிமித்தமாக பொருளாதாரத்திற்கும் செழிப்புக்கும் உள்ள தேவதூதர்களை தேவன் அவர் ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புறேன். And there's so many departments for the area of healing, the area of finances, for everything there are angels. சுகத்துக்கு இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு இருக்கலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. There are angels that can come and keep physical organs into your body during a healing service. ஒரு ஹீலிங் சர்வீஸ்ல உங்களுக்கு தேவையான ஆர்கன்ஸை தேவதூதர்கள் வந்து பொருத்த முடியும். And you would have a creative miracle when that happens. அப்படி நடக்கும்போது ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கும். Then there are angels connected with finances. பொருளாதாரத்தோடு இணைக்கப்பட்ட தேவதூதர்கள் உண்டு. Look at this guy. He is a Roman military officer. Okay, he's not a Jew, he is a Gentile, but he heard about God of Israel and beginning to believe, but he is not fully into the practices of Judaism. இவர் ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதி. அவர் வந்து ஒரு யூதன் கிடையாது. ஸோ யூதர்களுடைய தேவனை பற்றி கேள்விப்பட்டு யூத முறைமைக்கு உள்ளாக போய்கிட்டு இருக்காரு. He was a captain of 100 men. Okay, go down. A devout man of extraordinary character who worshipped God and prayed regularly together with all his family. He also had a heart for the poor and gave generously to them. Okay, next verse. One afternoon about 3 o'clock, he had an open vision and saw an angel of God appear right in front of him, calling, Cornelius. Go ahead. Startled, he was overcome with fear by the sight of the angel. He asked, "What do you want, Lord?" The angel said, "All of your prayers, not only prayers, all of your prayers and your generosity to the poor have ascended before God as an eternal offering. So God sent me here." Wow.
அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. Not only his prayers came before God, his prayers and offerings. அவன் ஜெபம் மாத்திரமல்ல, அவனுடைய ஜெபமும் அவனுடைய தர்ம காரியங்களும் தேவனுக்கு முன்பாக அவருடைய சந்நிதியிலே வந்து So God didn't call the angel and say, go and tell him his prayers have come. God told him, go and tell him his prayers and offerings have come in front of me. ஆண்டவர் சொன்னாரு தேவதூதனை பார்த்து, அவன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது மட்டும் சொல்லாத, அவன் ஜெபங்களும் அவன் செய்த தர்ம காரியங்களும் என் முன்பாக வந்ததுன்னு சொல்லின்றார். There is a level of generosity that you can operate in which demands heaven to send angels to your aid. ஒரு விதமான ஒரு உதாரத்துவத்தை நீங்க செயல்படும் போது பரலோகம் தேவதூதர்களை அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. There are angels of finances, there are angels of deals and business favors that you can, you can kuttikarna adchify and you will never be able to finish without the help of these angels. சில பொருளாதார டீல்ஸா இருக்கலாம், அல்லது நில சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம். நீங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, தேவதூதர்கள் உதவி இல்லாம செய்யவே முடியாது. I am talking about partnering with heaven. நான் பரலோகத்தோடு பங்காளர்களாக இருப்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். There are business ideas, there are inventions. Prophet Sean Ball says there are inventions and business ideas kept in safes in heaven with high protection, because there are these occultic people who are trying to access those things through occultic practices. சில பிஸ்னஸ் ஐடியாஸும் அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளும் பரலோகத்தில் ஒரு பெட்டகத்தில் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குதான். அதை இந்த இருளின் அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. But God has kept it protected with angelic protection because he wants to release it to the body of Christ. தேவதூதர்களை வைத்து தேவன் அந்த காரியங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதை சபையின் மூலமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். I am talking about angels and finances. நான் பொருளாதாரத்துக்கு உரிய தேவதூதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். There is a realm of prosperity, there is a realm of generosity, there is a realm of seed that activates the angelic in your life in that area. ஒரு விதமான ஒரு விதை உண்டு, ஒரு விதமான ஒரு உதாரத்துவம் உண்டு. அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்களை கண்டடைய செய்யும்படியாக அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அப்படிப்பட்டதான ஒரு விதை உண்டு. I felt in my spirit God wants to release that in our community. இந்த சமுதாயத்திலே தேவன் அதை கட்டவிழ்க்க விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். What you have tried and pushed and cried and hauled and tried to do and nothing moved, in this season you will begin to see supernatural movement because of the angelic ministry. Yeah. Because angels are, put that verse in Hebrews 1:14, Hebrews 1:14. What role then do the angels have? The angels are spirit messengers sent by God to serve those who are going to be sozoed. Sent by God to serve the heirs of salvation. Look at somebody and say, you are an heir of salvation. You are an heir of salvation. And angels are ministering spirits sent to minister to those who are in need. So there is this realm of angelic, the power to create wealth, and the angelic. These are the two things that God wants to activate tonight. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு அவர்களால் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா?